இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 17 எபிசோட் 368 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா யாரா ஃபாரிங் ஸ்டேட்ஸுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹஷிராமா புட்சுமா கிட்ட அவன் உச்சிஹான்ங்கிறதுல உறுதியாக இருக்கீங்களான்னு கேட்பான். புட்சுமா ஆமான்ட்டு அவன் உன்னை செஞ்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் கார்ட் டவுன் பண்ண மாதிரி நடிச்சு நம்ம தகவலை தேடிடுவான், அதனால அவனை நம்பாதேன்பாரு. இல்லை அவன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு ஹஷிராமா சொல்லும் போது புட்சுமா அவன் தம்பியை கொன்ன அந்த கிளான் சேர்ந்தவங்கள ஏன் நம்புற, அவன் என்ன யோசிப்பான்கிறதுல உனக்கு தெரியாது, அவன் உன்னை ஏமாத்திட்டானா மொத்த செஞ்சு கிளானையுமே ரிஸ்க்ல தள்ளிடுவேன்பாரு. ஹஷிராமா அப்படி இல்லைங்கும் போது புட்சுமா டோபிராமாவோட கூட வரதா சொல்லுவார். புரிஞ்சுதாங்கும் போது ஹஷிராமா சரின்ட்டு எந்திரிச்சு போயிடுவான். நைட் ஆயிருக்கும். ஹஷிராமா மாதரா கொடுத்த கல் எடுத்துட்டு டைட்டா ஹோல்ட் பண்ணுவான். அடுத்த நாள் மீட்டிங் பாயிண்ட்ல கிரீட்டிங்ஸ்க்கு முன்னால ஸ்டோனை ஸ்கிப் பண்ணலான்பா மாதரா. ஹஷிராமா சரின்பா. ரெண்டு பேரும் கல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா மாதரா அந்த கல்லை பார்த்துட்டு சரி எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்பா. ஹஷிராமாவும் எனக்கும் வேற வேலை இருக்குன்ட்டு நானும் வீட்டுக்கு போறேன்பா. மாதரா எரிஞ்ச கல்ல ஓடுன்னு எழுதியிருக்கும். ஹஷிராமா எரிஞ்ச கல்ல ட்ராப்னு எழுதியிருக்கும். செம ஃபாஸ்டா போறான், எஸ்கேப் ஆகிற பிளான் போலன்ட்டு புட்சுமா ஹஷிராமா அவனை வார்ன் பண்ணிருப்பான் போல டோபிராமா வாட போலான்னு பாரு. மாதராவோட அப்பா டாஜிமா அவனோட தம்பி இசுனா வந்து நிற்பாங்க. டாஜிமா பார்க்க போனா ஒரே பேஜ்ல தான் இருப்போம் போலயே. புட்சுமா செஞ்சுன்பாரு. ஈஜா நீ டோபிராமா தானன்பா. சரியா இருக்கலாம் டாஜிமா உச்சிஹான்பாரு புட்சுமா. ஹஷிராமா வாய்ஸ் ஓவர்ல பார்க்க போனா கோயின்சிடென்ட்டா சேம் ஐடியா, எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன்ல பெரிய பெரிய சண்டைகள்லயே புட்சுமா செஞ்சு அண்ட் டாஜிமா உச்சிஹா ரெண்டு பேருமே பேர் போனவங்க, பிராக்டிகலா ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கவங்கன்பாரு. மேல பறந்து வந்த இலை தண்ணியில விழுகுவோம், கிளாஷ் பண்ண போவாங்க, நிறுத்துங்கன்னு ஒரே சமயத்துல மாதரான ஹஷிராமா கத்துவாங்க. ஹஷிராமா வாய்ஸ் ஓவர்ல என்னானாலும் சரி ஷினோபிகள் போர்க்களத்துல அவங்க இதயத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்க பயிற்சி பண்ணுவாங்க. ஃபிளாஷ் ஆஃப் சிங்கிள் எமோஷனல் காட்டினா கூட பாதிப்பு தான். இது லைஃப் அண்ட் டெத் டிஃபரன்ஸ்க்கான அர்த்தம். இருந்தாலும் அந்த ரெண்டு பேரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க குழந்தைங்க அவங்க கண்ணு முன்னாலேயே இறக்கப்படலான்னு. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அவங்க இதயத்தோட சமநிலையை குறைக்கும். யார் அடி முதல்ல விழுகுதோ அவங்களுக்கு தான் அவுட்கம் பாரு. டாஜிமா டோபிராமாவை தாக்கியிருப்பாரு. புட்சுமா ஈசனாவை தாக்கியிருப்பாரு. மாதரா அண்ட் ஹஷிராமா அவங்க கல்லை வச்சு தடுத்திருப்பாங்க. மாதரா அண்ட் ஹஷிராமா முன்னால வந்துருவாங்க. மாதரா என் தம்பியை காயப்படுத்த ட்ரை பண்ற, யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், எவனா இருந்தாலும் சரின்பா. ஹஷிராமா நானும் தான்பா. மாதரா கூப்பிடவும் என்னன்னு கேட்பான் ஹஷிராமா. எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன அந்த பைப் அப்புறம் நம்ம கனவு பாசிபிள் இல்ல போலன்பா. என்னடா சொல்றீங்க ஹஷிராமா பேசும்போது அது பிரீஃபா இருந்தாலும் ஃபன்னா இருந்துச்சு ஹஷிராமான்பா. டாஜிமா 3க்கு 3 சமமா இருக்கு. மாதரா அவங்களோட சண்டை போடலாமான்னு கேட்பாரு. மாதரா ஹஷிராமா என்ன விட ஸ்ட்ராங், சண்டை போட்டா நம்ம தான் தோத்து போவோன்பா. உங்களை விட ஸ்ட்ராங்கான ஆளான்னு கேட்பான் ஈசுனா. டாஜிமா ரிட்ரீட் ஆயிடலான்பாரு. கிளம்பவும் ஹஷிராமா டே என்னோட சேம் பாயிண்ட் தாண்டா உனக்கு இருந்துச்சு, நீ கைவிட மாட்டலங்கும் போது மாதரா நீ செஞ்சு அது அப்படி இருக்க கூடாதுங்கிறது என்னோட உண்மையான விருப்பம். என் பிரதர்ஸை கொன்னது செஞ்சு, அப்புறம் ஓம் பிரதர்ஸை கொன்னது உச்சிஹா. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கட்ஸை காட்டிக்கணுங்க அவசியமே இல்லை. நம்ம அடுத்து சந்திச்சா பேட்டில் ஃபீல்ட்ல தான் ஹஷிராமா செஞ்சு, நான் மாதரா உச்சிஹான்பா. ஷரிங்கான்ல ஆக்சுவலா 2 டோமோய் இருந்திருக்கணும், ஆனா ஒரு டோமோய் இருக்க மாதிரி மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஈசனா அவங்க அப்பா கிட்ட ப்ரௌடா அண்ணன் கண்களை பாருங்கப்பான்பா. டாஜிமா செஞ்சு பத்தின தேவையான தகவல் கிடைக்கல, ஆனாலும் அதை விட வேல்யூபிளான விஷயம் கிடைச்சிருக்கு ஆஃப்டர் ஆல் பாரு. புட்சுமா அவனோட ஷரிங்கான் இப்பதான் அவேக்கன் ஆச்சான்ட்டு ஷாக் ஆவாரு. ஹஷிராமா வாய்ஸ் ஓவர்ல அந்த மொமெண்ட்ல ஷரிங்கான் எப்படி அவேக்கன் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதா உணர்ந்தன் பாரு. அவன் நண்பனை மொத்தமா அடிக்க முடிவெடுத்துட்டான். அவன் வாழ்க்கையில இருந்து என்ன அழிக்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர்னு நாளுக்கு அடுத்து நாள்னு. அப்புறம் காலப்போக்குல கிளான்ஸ்க்கு நாங்க தலைவர்களானோம். நாங்க ஃபுல்ஃபில் பண்ண இந்த ட்ரீம்ல இருந்து விலகி இருந்தோன்பாரு. போர் விஷயங்களை காட்டுவாங்க. ஹஷிராமா மாதரா சண்டை போடுவாங்க. இந்த பக்கம் டோபிராமா அண்ட் ஈசுனா சண்டை போடுவாங்க. எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. ஈசுனா ஷரிங்கானால கென்ஜுட்ஸ்ல போடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். டோபிராமாவை கண்களை மூடவும் முட்டியால அடிச்சு தள்ளி விட்டுருவான். டோபிராமா விழுகவும் 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸ் பண்ணுவான். டோபிராமா வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் மிசைல் பண்ணுவாரு. குனாய் வச்சு அடிக்கவும் ஈசுனா ஷரிங்கானால அதை ரீட் பண்ணிட்டு பிளைண்ட் அட்டாக்கா ஷரிங்கான் இல்லாதவங்க துரதிருஷ்டத்தை நான் சபிக்கிறேன் பை ஈசுனா. டோபிராமா ஃபிளைங் ரைஜின் ஸ்லைஸ் பண்ணிடுவான். மாதரா சென்ஸ் பண்ணிட்டு ஈசுனா இரு நான் உன்னை சாக விட மாட்டேன்ட்டு பக்கத்துல போவான். ஹஷிராமா முன்னால வந்து நின்று உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது, அதே போல நான் கனவையும் கைவிடலின்ட்டு கத்தியை தரையில் அடிச்சுட்டு 2 ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான்ஸ் ஆன நம்ம உச்சியா செஞ்சு ஒன்னு சேர்ந்தா நமக்கு எகென்ஸ்டா நிக்க வைக்க நேஷன்ஸ் கிட்ட கிளான் இல்ல. இந்த மோதல்களும் இறுதியில ஒரு முடிவுக்கு வரும். வாடான் கை நீட்டி இருப்பாரு.
மாதரா பாஸ்ட் விஷயங்களை யோசிக்கும் போது ஈசனா வேணான்பா. அவங்கிட்ட ஏமாந்துடாதீங்கன்னா இந்த நாயை தான் நம்ம உச்சிஹாக்களை கொன்னாங்கன்னு மறந்துட்டீங்களான்னு கேட்பான். மாதரா அடிப்பட்டு கிடக்கவங்கள பார்த்துட்டு ரெட்ரீட் ஆகி போயிடுவான். மிச்ச உச்சிஹாக்கள் இருப்பாங்களே, தலைவனே போயிட்டான், சரண்டர் ஆகிறத தவிர்த்து வழி இல்ல, எல்லாரும் சரண்டர் ஆயிருப்பாங்க ஆயுதங்களை போட்டு. ஹஷிராமா வாய்ஸ் ஓவர்ல விஷயம் கிளியர் ஆகி போச்சு, உச்சிஹா கிளானுக்கு ஃபேவரபிளான பொசிஷன் இல்லைன்னு செஞ்சுக்கிட்டு இருந்து விலங்கினவங்க மாற ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல மாதராவும் மாறினான்பாரு. அப்புறம் அவனுக்கு எட்டர்னல் மாங்கேக்யூ ஷரிங்கன்னு கிடைச்சதா சொல்லுவாரு. அடுத்து சந்திக்கிறப்ப மாதராவோட கண்களை பார்த்துட்டு அந்த கண்கள் பாரு ஹஷிராமா. டோபிராமா ஈசுனாக்கு என்னாச்சுன்னு கேட்பாரு. மாதரா அந்த நாள் பட்ட காயத்திலேயே என் தம்பி செத்துட்டான், உச்சிஹாக்களை பாதுகாக்க இந்த பவச அவன் விட்டுட்டு போயிருக்கான்பா. ஹஷிராமா நான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அனுப்பிச்சேன், உச்சிஹாவை பாதுகாக்கணும்னா இதான் ஒரே வழி, சண்டை போடுறத நிறுத்திக்கலான்னு பாரு. மாதரா சுசோனோ பண்ணி பஞ்ச் பண்ண வருவான். இதை பார்த்த ஹஷிராமா சில் ஃபார்மேஷன் பண்ணிட்டு வுட் ஸ்டைல் டீப் ஃபாரஸ்ட் ப்ளூம் பண்ணுவாரு. பாய்சன் போலன்னு வரும்ல, மாதரா என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் முடியாது, பாய்சன் போலனான்ட்டு ஷாக் ஆவான். ஹஷிராமா போதும் மாதரா, இந்த சண்டையில அர்த்தம் இல்லாததுன்பாரு. இதை கேட்டு மாதரா அர்த்தம் இல்லாததா, அப்புறம் ஏன்டா ஈசுனா செத்தான், சரி நான் சொல்லட்டுமா, ஏன்னா பசங்க நீங்க அவனை கொன்னுட்டீங்கடான்ட்டு செம்ம ரேஜ் ஆவான். கம்ப்ளீட் சூசனோ பண்ணிருப்பான் மாதரா. இதை பார்த்து டோபிராமா ஷாக் ஆவான். ஹஷிராமா வுட் கோலம் ஜுட்சு பண்ணுவாரு. ஹஷிராமான்னு கத்துவான். மாதரா ரெண்டு பேரும் நேருக்குனே மோதிக்குவாங்க. ரெண்டு கைகளையும் பிடிச்சிக்குங்க. டிராகன் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்ப மாதரா சூசனாவில இருந்து எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸ் வரும். பயங்கர புழுதி ஆயிரும். 3 டிராகன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாரு. போக களைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. 3த்தையும் பிடிச்சு இழுத்து சுத்தி எறிவான் மாதரா. மாதரா முன்னோக்கி வரவும் ஹஷிராமா மாதரா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், 2 பேரும் ஒரே கனவை தானே பகிர்ந்துகிட்டோம் பாரு. மாதரா ஹஷிராமா இன்னும் எவ்வளவு நாள் தான் குழந்தை போல பேசிட்டு இருப்ப, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கட்ஸை காட்டிக்கிறதுக்கான பாசிபிள் இல்ல, உனக்கு இன்னும் புரியலையாடான்ட்டு கத்திய ஓங்குவான். மாதரா ஹஷிராமான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். ஹஷிராமா மாதரான்ட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாரு. போரோட முடிவுல சண்டை நாள் பூரா போச்சு. மாதராவோட முதுகு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா கிரவுண்ட்ல பட்டுருந்துச்சு. அப்படிங்கிற விஷயங்களை பிரசன்ட்ல இருக்க ஹஷிராமா சொல்லுவாரு. டோபிராமா கத்தி எடுத்துட்டு மாதராணி முடிஞ்சன்பான். ஹஷிராமா வெயிட் பண்ண சொல்லுவாரு. மாதரா ஷாக்காவான். டோபிராமா ஏன்னா இதான் நமக்கான சான்ஸ் பாரு. ஹஷிராமா டேர் லுக்கோட எவனும் இவனை தொடக்கூடாதுன்னு பாரு. மாதரா ஹஷிராமா நீயே முடிச்சுடு, உன் கையால சாகறதா எனக்கு பெருமைன்பான். ஹஷிராமா இப்படி பேசுறத நிறுத்து, கிளானோட லீடரான ஒன்ன கொன்னா உன்னை ஃபாலோ பண்ற சின்ன பசங்களை தூண்டி விடுற மாதிரி ஆயிருப்பாரு. மாதரா உச்சிஹா மக்கள்ல இது போல பறிப்போட யாரும் இல்லைன்பான். ஹஷிராமா கண்டிப்பா ஒருத்தருப்பான், இப்ப தெரியலினாலுமே கால வரப்ப தெரியும், ஏன் இந்த சண்டை நம்ம நிறுத்தக்கூடாதுன்னு கேட்பாரு. நம்ம நம்பிக்கையான வில்லேஜ் ஒரு நாள் உருவாக்கலான்னு 2 பேர் சத்தியம் செஞ்சுக்கிட்டமே ஞாபகத்துல இருக்கான்னு கேட்பாரு. ஆன்கார்ட்ல இந்த டோபிராமா நாமலாவான். ஹஷிராமா முதல்ல நம்ம கல்லு போட்டு விளையாடுவோம்ல, அதே போல ஏன் நம்ம ஒன்னா இருக்க கூடாதுன்னு கேட்பான். மாதரா அதுக்கான வாய்ப்பு இல்ல, நீயும் நானும் இப்ப ஒண்ணு இல்லைன்பான். பாஸ்ட்ல ஹஷிராமா இங்கேயே இந்த செட்டில்மெண்ட் பண்ணலாங்கும் போது நீ ஒருத்த மட்டும் தாண்டா இப்படி முட்டாள்தனமா பேசுறேன்னு இருப்பான் மாதரா. ஹஷிராமா அப்படின்னா நீன்னு கேட்கவும், அப்படி ஒரு விஷயம் நடந்தா நீ முடிவு வரைக்கும் பார்க்க போற இந்த இடத்துல என் தம்பியை பார்த்துக்கிட்டு அவனை இங்கேயே பாதுகாப்புன்னு இருப்பான். மாதரா என்கிட்ட இப்ப பாதுகாக்க தம்பிகளும் இல்ல, பாதுகாக்க ஒன்னும் இல்ல, அதெல்லாம் தாண்டி சிம்பிளா சொன்னோம்னா உங்க மேல நம்பிக்கை இல்லைன்றுவான். ஹஷிராமா அப்படின்னா எங்களை நம்ப உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கான வழி ஏதாவது இருக்கான்னு கேட்பாரு. பார்க்க போனா நம்ம கட்ஸை காட்டிக்க ஒரே ஒரு வழி இருக்குன்ட்டு மாதரா இப்பவே நீ உன் தம்பியை கொல்லணும், இல்லனா நீ சாகணும், அப்ப நம்ம ஈவனா இருப்போம், உன் கிளான நம்ப நான் தயாரா இருக்குன்பான். டோபிராமா திரும்ப கத்தி ஹோல்ட் பண்ணுவான். இதை கேட்ட மற்ற செஞ்சூஸ் தம்பியை கொல்லணும் இல்லைன்னா தானே சாகணுமான்ட்டு செம கோவப்படுவாங்க. ஹஷிராமா தடுப்பாரு. டோபிராமா நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன், இவன் பேசுறது பைத்தியகாரத்தனமா இருக்கு, அதனால அண்ணா என்ன சொல்ல போற, என்ன கொல்ல போறையா, இல்லைன்னா இந்த நாய் முட்டாள்தனமா பேசுறத கேட்டு நீ சாகலான்னு இருக்கியா, முட்டாள்தனமா இருக்கு, அவன் பேச்ச கேட்காதேன்பான். ஹஷிராமா எந்திரிச்சிட்டு மாதராவுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நிஜமான நீ இறக்கமான சொல்லவன்ட்டு ஆர்மரை ரிமூவ் பண்ணுவாரு. வாய்ஸ் ஓவர்ல மாதரா எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தான், என் தம்பியை நான் கொல்லாம இருக்கக்கான ஆப்ஷனை. அவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு அண்ணனா கூட பிறந்தவங்க மேல இருக்க உணர்வு எப்படி இருக்குன்னு. டோபிராமாவை கூப்பிட்டு நான் சொல்ல போற இந்த இறுதி வார்த்தைகளை உன் இதயத்தை வச்சுக்கன்பாரு. டோபிராமா அண்ணான்பான். குணாயை டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு ஹஷிராமா என் வாழ்க்கையோட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போற வார்த்தைகள், அப்புறம் நீங்களும் தான் என் கூட இருக்க கிளான் மெம்பர்ஸ், நான் செத்ததுக்கு அப்புறம் மாதராவை யாரும் கொல்லக்கூடாது, உச்சியாவுக்கும் செஞ்சுவுக்கும் இடையே சண்டை வரக்கூடாது, உங்களை பெத்தவங்க உங்களுக்கு பிறக்க போறவங்க இன்னும் பிறக்காத உயிர்கள் மேல இதை பண்ண மாட்டேங்கிற சத்தியம் பண்ணி கொடுங்கன்ட்டு மரணத்தை ஏத்துக்கிட்டு சாக போவார் ஹஷிராமா. டோபிராமா தடுக்க போவான். ஹஷிராமா கண் கலங்கி அவரோட கண்ணீர் சிந்தும். மாதராக்கு ஸ்கிப் ஸ்டோன்ஸ் பண்ணதான் ஞாபகத்துக்கு வரும். அவனே தடுத்துருவான். மாதரா போதும், உனக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீ காட்டிட்டேன்பான். வாய்ஸ் ஓவர்ல ஹஷிராமா கனவு போல இருந்துச்சு, உச்சியாவும் செஞ்சும் ஜாயின்ட் ஃபோர்ஸ் ஆனோம், இதுக்கப்புறம் மரணங்கள் இருக்காது, குழந்தைகளும் சாக தேவையில்லை, அதுக்கப்புறமா நாங்க கிராமத்தை கட்டமைக்க ஆரம்பிச்சோம் பாரு. இதோட எபிசோட் முடிஞ்சது. ஆக்சுவலா இந்த ஒரு எபிசோட்ல பேட் வேர்ட் யூஸ் பண்ணிருப்பேன், இதுக்கு அடுத்து வேர்ட்ல யூஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலா இந்த சீன்ல மாதரா கத்துற இந்த ஒரு விஷயத்த அதுக்குன்னு இருக்க எமோஷன்லயே சொல்லிட்டா நல்லா இருக்கும்ட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். அதனால தான் பீப்பும் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ இதனால யாரும் விஷயங்களை தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆக்சுவலா நேற்று வீடியோ போடுறதுக்கும் காரணம் இதுதான். இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே டைம் போயிடுச்சு. இதுக்கப்புறமாலாம் எங்கேயுமே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கே தெரியும் பாஸ்ட் எபிசோட்ஸ்லேயும் நான் எங்கேயுமே கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினது இல்லைன்னு. இது மாதரா எந்த அளவுக்கு கோவத்தை
அவனோட ரேஜ் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். இது ஓகேனா மாதரான்னு போட்டு ஃபயர் விடுங்க கமெண்ட்ல. இல்ல இது ஓவராலா மோசமா இருக்குங்கிற ஃபீல் கொடுத்துச்சுன்னா டெலிட் திஸ்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. நான் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஒரு எபிசோட நான் ரீஅப்லோட் பண்றேன். அண்ட் உங்க ரெஸ்பான்ஸை கொடுக்காம போயிடாதீங்க, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.